ஹாய் வியூவர்ஸ். இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்துருக்கோம், பிரசன்னார் பீச்சுக்கு. இப்போ வந்து நானும் என் அம்மாவும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி அப்படியே போய் குளிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ரிக்கி கேமு லக்கி கேம்னா விளாடுவோம். அதை விளாட்றதையும் ஒரு டிப்பாக எடுத்து போடுறோம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் விளாட்றத பாருங்கள். பாய், நாங்கள் குளிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ வந்து ஹாய் வியூவர்ஸ். என்னென்னா ஒரு ஜவுளி வாங்கினேன், அதை வாட்ச் பண்ணியிருக்கேன், உரியிருச்சு அதுக்குள்ள ரைட்டாக. இப்போ வந்து ரிங்கு போட போகிறேன். போட்டுருவா வீடியோ எடுத்துக்கலாம்ப்பா. எனக்கு 5 உங்களுக்கு 5. ஓகே, உங்களுக்கு 4 இல்லை 5? 4 போதும். அப்போ இதை போடுங்க. அதுக்குள்ளே போட்ட சரி. ஒன்று போட்டேன். ஓகே, இப்போ வந்து அப்பா போடுறாங்க, பார்ப்போம். இப்போ வந்து கிளாஸ் அழகு போகுது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். நெக்ஸ்ட் இன்னும் கேம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம விளையாடலாம். ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கியிருக்கோம். ப்ரான் நல்லாயிருக்கு. பிரெட் ஆம்லேட் வந்து கொஞ்சம் ரப்பராக இருக்குது. இன்னும் இடிம்பூச்சி வர வேண்டி இருக்கு. चिकन मोमोज इधर में सर उकरेंगे तंदूरी टी मटका की बज्जी कॉली का पड़ा स्प्रिंग प्राइस ना उकरेंगे வந்துருச்சு. வந்துருச்சு, சாப்பிட்டு பார்க்கணும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட போய் திரும்பி ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுக்கலாம். ஓகே, எலிப்பூச்சி சொல்லியிருப்பேன். இதுதான் அந்த எலிப்பூச்சி. இது வந்து சில பேருக்குலாம் தெரியாது, அப்படியே நண்டு மாதிரியே இருக்கும். அது நண்டு இல்லை, இது ஒரு பூச்சி வகை மாதிரி, அப்படியே கடலில் தான் இருக்கும். பாருங்க, இதுதான் மண்டை. இது வந்து கால், இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தந்துடுவாங்க பிளேட்டில் முழுசா. ஃப்ரெண்ட்ல வர்றதுக்கு மெனு கார்டு ஃப்ரெண்ட்ல எல்லாம் ஆர்டர். இது எவ்வளோப்பா? மீன்கள்ல பேமெண்ட்லாம் வந்துச்சா? நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கு. நண்டு மாதிரியா இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, ஹாய். இப்போ வந்து நம்ம லக்கி கேம் விளையாடுறதுக்கு லக்கி கேம் கடைக்கு வந்துருக்கோம். போடுறேன் என்னென்ன ஃபஸ்ட்டு 3 6 பாயிண்ட் கிடைச்சு. 2 இது 3க்கு போச்சு, இன்னொன்று 0 போச்சு. என்ன கீச்சன் இருக்கலாம்? கீச்சன் சுத்த வச்சு கண்டி பண்ணுறா நிறுத்துங்கப்பா. ஓகே, இதான் வந்து நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஒரு எல்லோ கலர் பால் கீச்சன் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கேமில் போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆர்ச்சரி. நான் 2 அம்பு விட்டுட்டேன். என் அப்பா 2 அம்பு விடுவாங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என் அப்பா 2 விட போகிறோங்க. விடுங்க. 8 அடிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு அம்பு விடணும். நான் விட்டு 2 அம்பு கீழே கிடந்துச்சு. ஓகே, எதில் பாப்பட்டுச்சு? ஓ,
அது என்ன கணக்கா? ஓகே, இப்போ வந்து ஆர்ச்சரி முடிஞ்சிச்சு. அதுக்கான கிஃப்ட் என்ன? ஓகே, இதில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? எல்லோ, ஆரஞ்சு, இல்லைன்னா வந்து எல்லோ, எல்லோ, ஆரஞ்சு, பிங்க் கூட இருக்குது, ரெட்டும் இருக்குது. இது எது வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அது அப்புறமா காமிக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ஹார்ட் தான் வாங்கியிருக்கோம். நம்ம பண்ணி ஆர்ச்சரியில் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லவ்னு போட்டிருக்கிற ஒரு ஹார்ட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் கேம் போயிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கன்று வச்சு சுடுற கேம்லாம் வந்துருக்கோம். இல்லைன்னா பலூன். இப்போ கரெக்டாக கேப்சர் பண்ணுறாங்க பாருங்க. ஆ, 5 எனக்கு 5 இன்னொரு பலூன் சுட்டேன். 2 பலூன். சூப்பர், 2 சுட்டான். மூணு சுட்டுட்டேன். நாலாவது வந்து போயிடுச்சு. லாஸ்ட் கேம். அப்பா சுடுவாங்க பாருங்க. நான் வந்து பாயிண்ட் வந்து 5க்கு 4. இப்போ என் அப்பா அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களா இல்லை நான் அடிக்கிறேன்னா பார்ப்போம். அப்பானா 5க்கு 5 எடுக்கணும். தாங்க. ஓகே, சுட போகிறாங்க. என்னப்பா ஃபஸ்ட்டு குண்டு போச்சு. இன்னும் 4 இது அடிக்கணும்ப்பா. கரெக்டாக 4 குண்டில் 1. இன்னும் 3 குண்டு இருக்கு. என்னப்பா நல்ல வீரன். ஓகே, இப்போ வந்து எத்தனைப்பா? 4. ஓகே, 5க்கு 4. அப்போ 2 பேருமே ஈக்குவல் ஆகிட்டோம். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேமில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இருடா. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கேம் வந்துட்டோம். இப்போ என்ன கேம்னா நெக்ஸ்ட் வந்து பால் வச்சு டம்ளர் அடிக்கணும். அதான் கேம். இப்போ 3 பால் எனக்கு, 3 பால் அப்பாவுக்கு. யார் அதிக டம்ளர் அடிக்கிறாங்களோ அவங்க தான் பார்ப்போம். ஓகே, வந்து ஃபஸ்ட் பால் ஸ்டார்ட். அப்பா என்னப்பா அதிக கிளாஸ் அடிச்சிருவீங்க போலியே. ஃபர்ஸ்ட் பால்லையே ஒரு 3 கிளாஸ் அடிச்சிட்டாங்க. ஐயோ பா, 2 ஒரே ஷாட்டில் அடிங்க பார்ப்போம். என்னப்பா ஆச்சு? இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக போட்டுருக்கலாம். ஓகே, இப்போ வந்து யார் அதிகம்? ஓகே, இப்போ இந்த கேமில் என் அப்பா ஜெயிச்சிட்டாங்க. போன கேமில் ட்ராவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடித்த கிளாஸ் ப்ரெஸ்க்கு இந்த கீ செயின் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்குனா போய் விளாட்றோம். இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த கேம் விளாண்டுருங்க. இந்த மாதிரி கேம் விளாட்றதுனா எங்களுக்கு காசு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போய் நிறையா காசுலாம் செலவு பண்ணுறோம். இந்த வாரம் போய் அவங்களுக்கு வந்து இதான் வேலையே. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், நீங்கள் விளாட்ற மாதிரியும் இருக்கும். ஓகே, என்னன்னா இப்போ வந்து ஒரு புது கேமாக பீச்சில் விளையாட போகிறோம். என்னென்னா ஸ்மைலி பால்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்மைலி பால்ஸில் பின்னாடி ஸ்டிக்கரு இந்த டபுள் டேப்பில் வந்து அப்படியே மார்க் மாதிரி எழுதிருக்கு. அதில் இப்போ 100 வாங்கினா ஒரு ப்ரைஸா, 150 வாங்கினா ஒரு ப்ரைஸா, 200 வாங்கினா ஒரு ப்ரைஸா, 300, 400,
ஒரு ப்ரைஸ் தான். நம்ம எவ்வளோ ஸ்கோருக்கு எடுக்கலாம்னு பார்ப்போம். இது போன மேட்ச்சில் வின் பண்ண கீ செயின் இது அப்பா கிட்ட கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், மொத்தம் எத்தனை பால்? 5 balls. உள்ளே பார்க்கக்கூடாது, ரோல் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் 100 கிடச்சிருக்கு. கொடுத்துட விட்றா. உள்ளே மறுபடியும் பார்த்து உள்ளே பார்க்க 50. கொடுத்துட விட்டு கொடுத்துரு. பார்க்காம போடு. இப்போ அப்பா 250. அப்பா 2 பால் எடுத்துட்டேன். ஆ, எவ்வளோ ஸ்கோர் கம்மி? ஆ, 20யா? ஓகே, நல்லா எடுங்கப்பா. நெக்ஸ்ட் 100 எடுங்க. என்ன ஸ்கோர்? ஐயோ 0. ஏன்பா? நான் தான்ப்பா அதிக ஸ்கோரில் எடுத்தேன். 270 இருக்கும். ஓகே, 270க்கு என்ன gift கிடைக்குது பார்ப்போம். அந்த பாக்ஸு, அந்த பாக்ஸு, கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ நாங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம விளாண்டதுக்கு இந்த ஸ்மைலி பாக்ஸ் தான் கிஃப்ட்டு. இந்த இடத்துல லைட்டாக இருக்குது. இதை பிடிச்சி ஓப்பன் பண்ணால் அட்டாச்சும் மாடல். இந்த மாடல்னா இப்போ கிஃப்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏதாவது கேம் இருந்துச்சுன்னா அதில் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். ஸ்டாப். இப்போ வந்து இன்னொரு பீச்சில் இருக்க புது கேம்னா இருக்கும். இதுதான் அது. என்னென்னா இந்த மாதிரி குச்சி இருக்கும். டென்னிஸ் பால் வந்து இப்படி போடுவாங்க. அப்படியே இது போகும்போது இந்த லைட் கரெக்டாக அந்த 6 ஹோல்ஸ்லேயுமே போட்டால் ப்ரைஸ் இருக்கும். இல்லைன்னா குட்டி குட்டி ப்ரைஸ் எத்தனை பால் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். இன்னும் ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 பால் போடுவேன். அப்பா வந்து 1 பால் தான் போடுவாங்க. ஏன்னா அப்பா கம்மியாக தான் போடுறேன் அப்படின்ட்டாங்க. போடலாமா? பால் போட்டேன். இன்னொரு பால் போட்டேன். மூணு பால் போட்டேன். அப்பா 1 போடலான்னு பார்த்தா முடியல. அதுக்குள்ள டக்குன்னு பால் வச்சுட்டாங்க. சரி, இப்போ வந்து 3 பால் போட்டுட்டு அது போய் பார்ப்போம். அது ஸ்மைலி பால் இல்லைன்னா கப்பு அந்த மாதிரி வருமா. நாங்கள் கிஃப்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன கிஃப்ட்டு வாங்கிக்கிறோம். இப்போதைக்கு ஸ்டாப். ஓகே, இப்போ வந்து கிஃப்ட்டு நாங்கள் எடுத்தோம். என்னென்னா ஸ்மைலி பால் எடுத்திருக்கோம். வச்சு விளாட்லாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கேம் சொல்கிறேன். எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாப். ஓகே, இப்போ வந்து பக்கெட் பால் கேம் தான் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க, அந்த பக்கெட்டுக்குள்ளே மொத்தம் ஒரு 6 பால் கொடுத்துட்றாங்க. அந்த 6 பாலில் எத்தனை பால் உள்ளே போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் தான். ஃபஸ்ட்டு பால் சென்டர் பண்ண பால் ஜம்ப் ஆகும். ஸ்லோவாக ட்ரை பண்ணு. மூணாவது பால் அப்பா 5வது ஸ்டார்ட். ஓகே, அப்பா போடுறாங்க. அது ஜம்ப் ஆயிடுது. லாஸ்ட் பால் போடுறாங்க. ஒன்று கூட இல்லைப்பா, கஷ்டம். சரி, நெக்ஸ்ட் கேமில் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேம் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதான் அந்த கேமு. வெயிட் பண்ணுங்க. இந்த பால் வந்து கீழே இங்கே வந்து பால் வச்சுருப்பாங்க. அப்படியே இங்கே வந்து வந்து ஆரம்பிச்சிடலாம். மேலே பால் இருக்கு பாரு. ஓகே, சூப்பர் சிஜோ.
வாவ் சூப்பர். சூப்பர் சிஜோ. அங்க அவரு ஐயோ ஜஸ்ட் மிஸ். மட்டும் குளிச்சு குளிச்சு விழுந்திருக்காங்க. லாஸ்ட் பால்லே ஒன்னாவது சூப்பர் சிஜோ சூப்பர் சூப்பர். அங்கே தான் கஷ்டம். மிஸ் ஆயிடுச்சா வந்துருச்சா? சூப்பர் சிஜோ. ஒரு பால் சேர்த்துறான். வெரி குட். ஒரு பால் போட்டாச்சு. இப்போ வந்து ப்ரைஸ் எடுத்து என்ன ப்ரைஸ் எடுக்கணும்னு காய்க்கலாம். இப்போ வந்து ஸ்மைலி பால் கப்பு அதே ப்ரைஸஸ் தானா போய் எடுத்து காய்க்கலாம். ஓகே, அந்த கேமுக்கு வந்து இது சும்மா ஸ்நாக்ஸ் டப்பா மாதிரி பர்பிள் கலரில் ஒரு பாக்ஸ் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு மூடிடலாம். அது டைட்டாக பிடிச்சிருது. அதான் டைட்டாக பிடிச்சிருது. இந்த இடத்துல போட்டு ஓப்பன் பண்ணாதான் இந்த ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கேம் வந்து இது ஒரு விளையாட போகிறோம். இதுவும் வந்து ஒரு புது கேம் பால் தான். புது கேம் பால் தான். நம்மளுக்கு வந்து இந்த பால் கொடுக்குறாங்க. ஹெவியான பால் இருக்குது. இந்த பால் வந்து இந்த வரைக்கும் போச்சுன்னா ஓகே தான். திரும்ப வந்தால் ஓகே தான். அப்படியே போட்டு இங்கே வந்து 100 பாயிண்ட்ஸு இங்கே வந்துச்சுன்னா 75, 50, 25, 0. அதில் வந்து நமக்கு எந்த இது போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அந்த போர்டு தான். இது என்ன ப்ரைஸஸ்? ஓகே, ஒரு பால் வந்து 50க்கு போயிடுச்சு. இன்னொரு பால் 0க்கே போயிடுச்சு. ஒரு சான்ஸ் இன்னொரு பாலும் 0 போயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் எனக்கு. நெக்ஸ்ட் அப்பா 2 போடுவாங்க. நான் மொத்தம் 75 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ என் அப்பா எத்தனை பாயிண்ட் எடுக்கிறான்? இப்போ வந்து என் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டு அதுவும் 0க்கு போயிடுச்சு. இப்போ இன்னொரு லாஸ்ட் பால் 10. அது 10ஆ? ஓ 10. ஓகே, 10க்கு போயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் பால் ஸ்லோவாக போடுங்கப்பா. சூப்பர்ப்பா. 75ல் போட்டாங்க இன்னொரு பால். இப்போ வந்து அதிக பாயிண்ட் எடுக்குது என் அப்பா தான். ஓகே, இப்போ வந்து ஸ்டாப். ஓகே, இப்போ வந்து இதான் ப்ரைஸ். கீச்செயின்லேயே இந்த ஜிகர் போட்ட மாதிரி ஒரு பார்டர் கீச்செயின் வாங்கியிருக்கேன். க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். அவ்வளோதான். தெரிஞ்ச கேம்ஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேமுமே நாங்கள் கவர் பண்ணுறோம் ஓகே, வாங்க போகலாம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டோம். எல்லா கேம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் போகலாம். கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு வரப்போ தான் வாங்குவோம். சும்மா அப்படியே ஐஸ் கட்டி அரைச்சி அதில் வந்து லிக்யூடாக ஊற்றி தருவாங்க. ஜூஸ் மாதிரி. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த ஐஸ் கோலானா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த லிக்யூடில் அப்படியே முக்கி அப்படியே இப்படி உறிஞ்ச வேண்டியதான். செம்மையாக இருக்கும். இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே